சத்ரபதி சாருக்காக போலீஸ்ல ஒப்படைக்கல சரி, அவன் அவங்க அம்மா கிட்ட இழுத்துட்டு போய் அவன் வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே என்ன போன் பண்ணி கூப்பிட்டாங்க. இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கௌதம் பொண்ணுங்க விஷயத்துல தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவன் பண்ணத தப்பாவே எடுத்துக்க கூடாதான், அது வயசு கோளாரா தான் பாக்கணுமா. செவந்தி, சத்ரபதி சார் ஒரு தங்கமான மனுஷன். அவருக்கு போய் இப்படி ஒரு புள்ள பொண்டாட்டி கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமா மாமா. பூரணி வரா. ஏண்டி, உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? என் சித்திய உன் இஷ்டத்துக்கு திட்டிட்டு வர அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நான் எங்க உங்க சித்திய திட்டினேன்? அவங்க பையனை ஒழுங்கா வளர்க்காம கேடு கெட்டுத்தனமா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அது தப்பா? ஆமாண்டி, தப்புதான். என் சித்தப்பா உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காருன்னு என் தம்பியை நீயே ஃபாலோ பண்ற. இங்க பார், எங்க அண்ணி அவனை அப்படி ஃபாலோ பண்ணதுனாலதான் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய உன் தம்பி கெடுக்க நினைச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்த கேவலமான வேலையை வெளியே தெரிய வச்சாங்க. என் தம்பி என்னமோ பண்ணிட்டு போறான், அதனால இவளுக்கு என்ன வந்துச்சு? என் தம்பியோட பர்சனல் லைஃப்ல மூக்கு நுழைக்கிற மானங்கிட்ட வேலையை இவ ஏன் பாக்குறா? மானங்கிட்ட வேலை பண்ணது ஏன் அண்ணி கிடையாதுடி, உன் தம்பி தான். நீ அவனை பார்த்துதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அப்புறம் என்னமா கேட்டியே? என் அண்ணி உன் தம்பியை ஃபாலோ பண்ணாங்கன்னு. ஃபாலோ பண்ண தாண்டி செய்வாங்க. உன் அசிங்க பிடிச்ச தம்பியை திருத்துற பொறுப்பை சத்ரபதி சார் என் அண்ணி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இது சம்பந்தமா பேசணும்னா உன் சித்தப்பா கிட்ட போய் பேசு. என் அண்ணி கிட்ட எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. பூர்ணி, என்னதான் உன் தம்பி கௌதம் உன் சித்தி பையனா இருந்தாலும் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்ட நீ அக்காங்கிற முறையில் அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு செவந்தி பண்ணது தப்புன்னு அது கூட சண்டை போட போற. இவ ஒரு நல்ல அக்காவா பொறுப்பான அக்காவா இருந்திருந்தா அவன் கண்ணன் திரும்புற மாதிரி ஒரு அறை விட்டு புத்தி சொல்லியிருப்பா. இவ எப்பவுமே கெட்டதுக்கு தானே துணை போவா. அதனாலதான் அப்படி கேடு கட்ட தம்பியை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கா. அவன் பணக்கார வீட்டு பையன், ஆளும் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கான்னு பொண்ணுங்க அவனை சுத்தி சுத்தி வந்தா அவனும் பழகதான் செய்வான். இவதான் தேவையில்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல ட்விஸ்ட் அடிச்சு என் தம்பியை அசிங்கப்படுத்தி இருக்கா. ஏன் இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? உண்மைய சொல்லணும்னா செவந்தி உன் தம்பியை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க கூடாது. செவந்தி, இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. இப்ப உங்க கண்ணுக்கு 2 பொண்ணுங்க தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை அவனால பறி போயிருக்கோன்னு தெரியல. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இவனோட தம்பியை புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணும். அப்பதான் அவனுக்கு புத்தி வந்திருக்கும். அதுதான் அவன் பண்ண தப்புக்கு தண்டனையா இருந்திருக்கும். அந்த ராஸ்கல்ல நீங்க மன்னிச்சு விட பாத்தீங்க. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற? அடுத்தவங்க தப்பு பத்தி பேசுறியே, நீ ரொம்ப ஒழுங்கா? கள்ளத்தனமா என் புருஷனோட உறவு வச்சு அவரோட குழந்தைய நீ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கியே. உன்னை விட பொண்ணு என் தம்பி கேவலமானவ இல்லடி. என்னடி சொன்ன? நல்லா வேணும்டி. இன்னொரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ச்சீ, உன்னெல்லாம் சிந்து. பூர்ணி, தப்பு பண்ண உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக சிந்துவை நீ இப்படி பேசுனது தப்புமா? சிந்துவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது மனசுக்குள்ள எவ்வளவு வலியையும் வேதனையும் தாங்கிட்டு இருக்கு தெரியுமா? இனிமே அந்த மாதிரி எல்லாம் பேசாத.